வணக்கம். செல்வகுமாரின் அறுவடைக்கும் விதைப்பிற்குமான கனமழை எச்சரிக்கை. 2025 மார்ச் 7 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை எச்சரிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய உயரழுத்தம் காரணமாக மேலடுக்கிலிருந்து கீழடுக்கு நோக்கி தரையில் அழுத்தக்கூடிய குளிர்காற்று இரவில் பனிப்பொழிவையும் அதிகாலையில் மூடு பனிப்பொழிவையும் கொடுத்து வருகிற நிலையில பொழுது விடிந்து வெயில் வந்து வெப்பம் உயர உயர பகலில் கடும் வெப்பம் அதிகரித்து காணப்படும். அதாவது கடலோரம் நுழையும் குளிர்காற்று உள்ளே போய் குளிரையும், பகலில் வெயில் வந்ததும் கடலோரம் நுழையும் குளிர்காற்று வெப்பமடைந்து உள்ளே போய் அனலாக மாறி அனல் காற்றையும் ஈரோடு, நாமக்கல், சேலம் மற்றும் கரூர் மாவட்டங்களுக்கு கொடுக்கும். திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கூட சராசரி வெப்பம் சற்று அதிகரித்து காணப்படும். திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி மற்றும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களுக்கு கூட உள்பகுதிகளில் வெப்பம் அதிகரித்து காணப்படும். கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் 100 டிகிரிக்கு கீழ் இருந்தாலும் 100 டிகிரிக்கு மேல் உள் மாவட்டங்களில் வெப்பம் உயர்ந்து காணப்படும். இந்த நிலை வரக்கூடிய 8ஆம் தேதி வரைதான். இன்றைக்கும் நாளைக்கும் மட்டுமே. 9ஆம் தேதி 100 டிகிரியை ஒட்டி இருக்கும். 10ஆம் தேதியானது கிழக்கு காற்றினுடைய வெப்பம் குறையும். 10ஆம் தேதி மாலை இரவில் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றும் கிழக்கு காற்றும் ஒன்றிணைந்து காற்று சுழற்சியின் காரணமாக மழை பொழிவை தொடக்கும். 10ஆம் தேதி மாலையிலிருந்து டெல்டாவின் கடலோரம் தொடங்கும் மழை 10ஆம் தேதி இரவு டெல்டா மற்றும் தென் தமிழ்நாட்டிற்கு கனமழை காத்திருக்கிறது. 11ஆம் தேதி 24 மணி நேரம் கனமழை காத்திருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும். தென் மாவட்டங்களில் பரவலாகவும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கேயும் நல்ல ஒரு மழைப்பொழிவை வரக்கூடிய 11ஆம் தேதி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஆங்காங்கே கனமழையையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பொழிவு கூட டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கலாம். இந்த 11ஆம் தேதி வடகடலோரம் வரைக்கும் மழை எட்டி பிடிக்கலாம். அதாவது திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு தூறலையும் நனைக்கும் மழை பொழிவையும் ஆங்காங்கே கொடுக்கலாம். விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் அதற்கு தெற்கே கடலூர் வரைக்கும் லேசான மிதமான மழைப்பொழிவு வரை ஆங்காங்கே கொடுக்கும். உள் மாவட்டங்கள் திருச்சி மற்றும் சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி வரைக்கும், நீலகிரிக்கு தெற்கே கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், திண்டுக்கல் மற்றும் திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி எல்லாமே லேசான மிதமான மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல் மாவட்டத்தின் மதுரை ஒட்டி உள்ள பகுதி, மதுரை, தேனி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை கொடுக்கும் 11ஆம் தேதி. ஆக 10 மாலை இரவிலே தொடங்கும் மழை 11ஆம் தேதி பரவலாகி கர்நாடகா, ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் துறளையும், தெற்கே வர மழையாகவும் பிறகு மிக மிதமான மழையாகவும், தென்கிழக்கே பாக் ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடாவை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழை பொழிவாகவும் ஓரிடங்களில் மிக கனமழை பொழிவையும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 12ஆம் தேதி அது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கனமழையையும் பிற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு லேசான மிதமான மழைப்பொழிவையும் கொடுத்து 12ஆம் தேதி இந்த சுற்றின் மழைப்பொழிவு விலகும். அதாவது மழை தொடக்கம் 10ஆம் தேதி பிற்பகல், 10ஆம் தேதி பிற்பகல், 11ஆம் தேதி 24 மணி நேரம், 12ஆம் தேதி முற்பகல் ஆக ஒரு 48 மணி நேரம் மழைப்பொழிவு. 3 நாள். அந்த 3 நாளில் 2 நாள் பாதி நாள், ஒரு நாள் முழு நாள் 11ஆம் தேதியை முழுமையாக பெற்று 11ஆம் தேதி முழு நாள் 24 மணி நேரத்திலும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் வரக்கூடிய மழைப்பொழிவு அமைய இருக்கிறது. தற்பொழுது அறுவடை செய்து கொண்டிருக்கூடிய விவசாயிகள் ஏற்கனவே மழையால் பாதிப்படைந்து உலர்ந்து தற்பொழுது அறுவடை செய்ய தயாராக இருக்கக்கூடிய விவசாயிகள் விரைந்து அறுவடையை முடித்திடுங்கள். மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு முதிர்ந்த நெல் தானியங்களை, அதுவும் கனமழை பொழிவு இருக்கலாம் ஆங்காங்கே என்பதை கவனத்தில் கொண்டு முதிர்ந்த நெல் தானியங்களை வரக்கூடிய 10ஆம் தேதி மதியத்திற்குள் அறுவடை செய்திடுங்கள். 9ஆம் தேதிக்குள் அறுவடை செய்து 10ஆம் தேதி மதியத்திற்குள் உங்களுடைய வைக்கோல் போன்ற
தீவனத்தை மீட்டு பத்திரப்படுத்தி விடுங்கள். 10ஆம் தேதி இரவிலிருந்து டெல்டாவில் மழை உறுதி, 11ஆம் தேதி கனமழை உறுதி, 12ஆம் தேதியும் தொடர்ந்து 12ஆம் தேதி விலகும். ஆகவே 48 மணி நேரம் மழைப்பொழிவு அந்த நாளில் இருக்கிறது என்பதையும், அந்த நாளில் முதிராவிட்டால் கவலைப்பட வேண்டாம், அச்சமோ பீதியோ கொள்ள வேண்டாம். மீண்டும் இடைவெளி கொடுக்க இருக்கிறது 13ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும். 13, 14, 15, 16, 17 ஆகிய 5 நாட்கள் இடைவெளி கொடுத்துவிடும். அந்த இடைவெளி நாளில் மீண்டும் வெப்பம் உயர்ந்து காணப்படும். அந்த நாளில் அறுவடை செய்யலாம். மீண்டும் மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். காரணம், எப்பொழுதாவது ஒரு முறை வானிலை அறிக்கைக்குள் வந்து பார்த்துவிட்டு இப்படியே தான் வானிலை இருக்கும் என்று விலகி சென்று விடுகிறீர்கள். ஆகவே நீண்ட கால அறிக்கையில் நாம் அறிவித்ததில் எந்த மாற்றமும் இல்லை. 2 என்று முடியக்கூடிய நாட்களிலே மழை உண்டு என்று. ஏற்கனவே 2ஆம் தேதி மழை பொழிந்தது. அடுத்தது 12ஆம் தேதி வரப்போகிறது, 10, 11, 12. அடுத்தது வரப்போகிறது 17ஆம் தேதியிலிருந்தே. காரணம், இந்த 10, 11, 12 மழைப்பொழிவை நாம் 12ஆம் தேதி எதிர்பார்த்திருந்தோம். முன்கூட்டியே வந்த காரணத்தினால, வேகமாக விலகி போகிற காரணத்தினால அடுத்த காற்று சுழற்சி 17ஆம் தேதியே தொட்டுவிடும். தொட்டாலும் விரைவில் வந்து விரைவில் வெளியேறிவிடாது. அடுத்தடுத்த காற்று சுழற்சி வரும் வரை வங்கக்கடலில் காத்திருந்து குழப்பமான வானிலையும் மழை வானிலையும் அவ்வப்பொழுது கொடுத்தாலும் வெயிலும் தூறலும் மழையும் குறைந்த வெப்பமும் எல்லாம் கொடுத்து கொண்டே குழப்ப வானிலையை 17ஆம் தேதியிலிருந்து மார்ச் இறுதி வரை கொடுக்கும். இதில் 22ஆம் தேதிக்கு மேல் வலிமையான ஒரு காற்று சுழற்சி வந்து 27, 28க்குள் நல்லதொரு மழைப்பொழிவை அடுத்த சுற்றாக கொடுக்கும். ஆகவே மார்ச்சில் இந்த 10, 11, 12 மழைக்கு பிறகு 17லிருந்து மார்ச் இறுதி வரை உள்ள நாட்களிலே ஒரு வலிமையான நிகழ்வு இருக்கிறது, மழைப்பொழிவை தர இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விதைப்பு விவசாயிகள், விதைப்பை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே விதைக்கலாம் என்று காத்திருந்த பொழுது முதல் மழை வந்தது. முதல் மழை வந்து அதிகமாக கொடுத்து வயலிலே நீர் தேங்கியது. விதைத்தவர்களுக்கு விதைப்பு முளைக்காமல் சேதமடைந்தது. மீண்டும் விதைக்கலாம் என்று வயலை, அதாவது காட்டை உலர போட்டு காய்ந்து பக்குவமடைந்து கொண்டிருக்கிற நிலையில, விதைக்கலாம் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கிற நிலையில மீண்டும் வரக்கூடிய 2-3 நாட்கள் கழித்து மழை வாய்ப்பு ஏற்படுத்த போகிறது. ஆகவே சிறு தானியங்களை இப்பொழுது விதைத்தால் தாழ்வான பகுதிகளாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக மீண்டும் முளைப்பு திறன் பாதிக்கப்படும். டெல்டா மாவட்டங்களுக்கு, தென் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை உண்டு. ஒதுக்கி தான் பெய்யும். அதுவும் சொல்லிட்டேன். அது கனமழை இருக்கும், மிக கனமழை பொழிவு இடங்களில் இருக்கும், லேசான மிதமான மழை பொழிவும் இருக்கும். ஆகவே ஒதுக்கி மழை பொழிந்தாலும் பெரும்பாலான இடங்களில் நல்ல மழை பொழிவு காத்திருக்கிறது. கடந்த சுற்று மழை பொழிவு ஏற்படுத்திய செட்டிங் போலவே இப்பொழுதும் செட்டிங்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கிலிருந்து, வெப்பமான கடற்பகுதியிலிருந்து வெப்ப நீராவியை சுமந்து தமிழ்நாட்டின் தரையேற்ற போகிற காற்று நல்ல மழைப்பொழிவை தருவதற்கு தான் சாதகம் இருக்கிற காரணத்தினாலே விதைப்பு விவசாயிகள் சற்றே திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். விதைப்புக்கு மேலும் ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல உப்பள பணிகள், பூச்சி விரட்டி அடிக்கும் பணிக்கு இதே தான். 10ஆம் தேதி வரை பூச்சி விரட்டி அடிக்கலாம். அதே போல எல்லா பணிகளுக்குமே 10ஆம் தேதி வரை வெயிலும் இரவில் பனிப்பொழிவும் தான். 10ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு 11ஆம் தேதியை மையமாக வைத்து என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மீண்டும் 17ஆம் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழை 17லிருந்து வரந்தாலும் உடனடியாக பெரிய அளவில் உடனடியாக 17 கொட்டிடாது. 22, 23 தேதிகளில் மழை வாய்ப்பு இருக்கு. அந்த 17க்கு பிறகு மாத இறுதி வரை குழப்பமான வானிலை என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே உப்பள பணிகளுக்கு வரக்கூடிய 11ஆம் தேதி கனமழை காத்திருக்கிறது. 10ஆம் தேதி இரவே வேதாரண்யம் பகுதிக்கும் தூத்துக்குடி பகுதிக்கும் மழைப்பொழிவை கண்டிப்பாக கொடுக்கும் என்பதனால 10ஆம் தேதிக்குள் உற்பத்தி செய்திருக்கூடிய உப்பை பத்திரப்படுத்திடுங்கள், வாரி சேமித்திடுங்கள். 11ஆம் தேதி கனமழை காத்திருக்கிறது. கண்டிப்பாக மழை பொழியும் என்பதை நான் உறுதிபட தெரிவிக்கிறேன். ஆகவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அறியாதவர்களுக்கும் அறிவித்து தெரியப்படுத்தி திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.